படத்தை பற்றி சொல்லணும். படம் நல்லா இருக்குங்க. இந்த பாண்டிங் ஃபாதர் சன் சென்டிமெண்ட்டை பற்றி தான் ஆக்சுவலி படமே. ஸோ அதனால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோமே. இட்லி கடைனவே சரி, ஃபுட் சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் ஃபேமிலி சம்மந்தப்பட்டது, அது எதிர்பார்த்து தான் வந்தோம். அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோடைய தான் இருந்தது. எனக்கு டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் இல்லை. தனுஷ் என்ன பண்ணணுமோ அதை நல்லாவே பண்ணியிருந்தார் கதைக்காக. மற்ற ரோல்ஸ் எல்லாருமே நல்லா இருந்தது, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் மெசேஜ் வந்து பாண்டிங் தான். பேரண்ட்ஸை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கிறது, இருக்கும் போதும் சரி இல்லாத போதும் சரி, நம்மளுடைய பொறுப்புகளை எப்படி நம்ம கையாளுறது, நம்மளுடைய மண், நம்மளுடைய கலாச்சாரம் அதெல்லாம் விட்டு கொடுக்காம எப்படி நம்ம வாழறது, படத்தில் சொல்லியிருக்க மாதிரியே நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணலாம். அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரின்றது நல்லாயிருக்கு. தனுஷரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. டைரக்ஷன் இது ஆக்சுவலி புதுசாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஃபைட் எல்லாம் இல்லாமல், அந்த ஹீரோயிசம் எல்லாம் காட்டாமல் ரொம்ப நேச்சுரலாக இருக்கிறது நல்லாயிருக்கு. யதார்த்தமாக மியூசிக் நல்லா இருக்குது. எதுவுமே கேட்சியாக இல்லை. அது மட்டும்தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஒரு கேட்சி சாங் இல்லை. ஒரு ஏதாவது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எதுவுமே மனசில் நிற்கல. ஒரு பாட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னா அப்படி சொல்ல முடியல. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வருவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு தான் பிடிக்கும் இந்த படம். அந்த மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ. நல்லா இருந்ததுங்க. ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரி. தென் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து பசங்களுக்கு என்ன சொல்லி தரணுமோ அதை வந்து டேக்அவே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஃபேமிலியோடு வந்து பசங்க இருக்கணும், பேரண்ட்ஸை விட்டுட்டு போகக்கூடாது, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி படத்தில் ஒரே ஒரு மெசேஜ் தாங்க, இருக்க சொல்ல பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும், சரிங்களா. அவங்க போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறது ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இருக்குது, சரிங்களா. மியூசிக் நார்மல் தாங்க, ஓகே, சரிங்களா. ரெண்டும் நார்மலாக தாங்க, பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லைங்க, சரிங்களா. நார்மலாக மூவி, ஃபாஸ்ட் மூவிங்லாம் இல்லை படம், ஸ்லோ மூவிங் தான். பட் ஓகே, நெகட்டிவ்லாம் எதுவும் இல்லை, பாசிட்டிவ் தான் இந்த ஸ்டோரி பொறுத்த வரையும் உங்களுக்கு, சரிங்களா. அவருக்கு கொடுத்த கேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருக்காருங்க, சரிங்களா. அது ரொம்ப ஹைப்லாம் பண்ணல, அவர் கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்காரு, சரிங்களா. ஃபேமிலி ஸ்டோரி தாங்க இது, ஃபேமிலி தான் வந்து பார்ப்பாங்க, சரிங்களா. அதனால் ஃபேமிலி ரேட்டிங் தான் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு, சரிங்களா. படம் ஓவராலாம் இல்லை, பட் நார்மல் ஸ்டோரி, பட் ஓகே பார்க்கலாம், சரிங்களா. தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்தது. 3 ஹவர்ஸ்க்கு சூப்பராக அந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டோட செம்மையாக எடுத்திருந்தார் தனுஷ் சார். ஆஸ் அ டிரெக்டராகவும் சரி, ஆக்டராகவும் சரி, ஆல்வேஸ் ஃபேவரட். ரெண்டுமே தான், ஆல்வேஸ் ரெண்டுமே. தனுஷ் சார் வந்தாலே போதும் ஸ்க்ரீனில், அட்லீஸ்ட் அவர் டிரெக்ட் பண்ணுறாலும் அந்த படத்தை அப்படியே போய் ஒரு 10 வாட்டி பார்த்துட்டு வர்றது தான். ஹீ இஸ் ஆல்வேஸ் சூப்பர். படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜிவி பிரகாஷ் சார் ஆல்வேஸ் எப்பயும் போல் சூப்பராக பண்ணியிருந்தார். அவரது வந்து சூப்பராக இருந்தது. அவர் அருண் விஜய் சார் வந்து செம்மையாக பண்ணியிருந்தார். அந்த ஒரு ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் ஃபுல் மூவி அவர் எடுத்துகிட்டு போன விதமும் சூப்பராக இருந்தது. செம்மையாக பார்க்க இட் வாஸ் வெரி நைஸ் மூவி. எந்த ஏஜ் குரூப் வேணாலும் பார்க்கலாம். காஸ்டிங் வாஸ் பர்ஃபெக்ட். எங்கள் 2 பேருக்கும் சாங் செலெக்ஷன் ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. வி லவ்ட் எவ்ரி பிட் ஆஃப் இட். தனுஷோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் டைரக்ஷனில் இப்படி ஒரு மூவி நாங்கள் எதிர்பார்க்கல, சூப்பராக இருந்தது. படம் நல்லா காஸ்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க, எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு படத்தில் தெரிஞ்சிடும். செகண்ட் ஹாஃப் அதோட ஆடட் தான். பட் செகண்ட் ஹாஃப் லேகுன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்தது. நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தடுத்து என்ன வரப்போகுதுன்னு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நம்ம ரெண்டுத்தையும் கம்பேரே பண்ண முடியாது, ரெண்டுத்துலேயுமே கலக்கிட்டார். நம்ம வந்து நம்ம சில விஷயத்தை தான் நம்ம லக்ஸரின்னு நினச்சி ஓடி போவோம். ஆனால் நம்ம எங்கே போனாலும் நம்மளோட ரூட்ஸை மறக்காமல் கிரவுண்டடாக இருக்கணும். மியூசிக் ரொம்ப நல்லா போட்டிருந்தார் ஜிவி சார். பட் நம்மளுக்கு அந்த சொல்கிற மாதிரின்னு சொன்னால் அந்த கருப்புசாமி பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம்.